ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க. இதில் வந்து நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் இது வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே கசக்கிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் ஓமம் அதோட எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சோடா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். கலந்த பின்னாடி நான் எண்ணெயை நல்லா நெய் அல்லது எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒன்றா நல்லா ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். சூடாக இருக்கும். உதிரி உதிரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனான ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் வந்து. டேபிள் ஸ்பூன்னா ஒரு 2 ஸ்பூன் போதும். இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒன்றா எல்லாம் அந்த எண்ணெயில் நல்ல எண்ணெய் சால்ட்டு ஓமம் எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி செஞ்சிடலாம். எல்லாம் நல்லா கலந்த பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயை சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ஊறிட்டு இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் ஒரு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம உருட்டின உருண்டையை எடுத்துட்டு கொஞ்சமாக இப்படி மாவை தூவிட்டு, நான் கார்ன்ஃப்ளவர் மாவே தான் இதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அதையே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த கப்பில் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெயே விட்டுக்கலாம், டால்டா இருந்தாலும் விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து இந்த நெய்யில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தேய்ச்சதில் அப்படியே கொஞ்சமாக அப்படியே விட்டு எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சிட்டு மாவை லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். மாவை தூவின பின்னாடி இன்னொரு தேய்ச்சதை பாருங்கள். இந்த அளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து இதில் இப்படியே வச்சிடலாம்.
இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இதை போட்டு தடவி எடுத்துடலாம். தடவின பின்னாடி மாவை இப்படி லைட்டாக தூவி விட்டுடலாம். அப்படியே இதையே மடித்து விட்டுடலாம். மறுபடியும் மாவை தூவி விட்டு தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கடினமாக தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுனாலும் லைட்டாக இப்போ அப்படியே லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுறலாம். கரெக்டாக தான் இருக்கு எனக்கு. இப்போ இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இது இப்படியும் கூட அப்படியே நல்லா இப்படி டைட்டாக உருட்டிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் கொஞ்சமாக இப்படி தடவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்சதில் எண்ணெயும் சூடாயிடுச்சு. போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துடுறேன். அடுத்ததையும் போட்டுடலாம். இப்படி ஒன்று ஒன்றா பாருங்கள் மேலே எலும்பி வருது. இப்படி மேலே எலும்பி வந்த பின்னாடி இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு வெந்த பின்னாடி எடுத்துருங்க. இதுவும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பொரிச்சாச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாட் மசாலா வந்து நான் சேர்க்குறேன். இப்படியே சர்க்கரை பாகுலையும் எடுத்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் கோதுமை மாவு வச்சு உடனே ஸ்கூல் விட்டு வந்தால் கூட உடனே இதையே செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.